அடடா! நம்ப முடியாத வெற்றி. நம்ம தென்னாப்பிரிக்கா 27 வருஷமா சோக்கர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்கள, இப்போ சாம்பியன்ஸ்ன்னு தலைநிமிர்ந்து நிக்க வச்சுட்டாங்க. இது வெறும் ஒரு போட்டியோட வெற்றி இல்ல. இது ஒரு வரலாறு. நம்ம சேனல்ல சொன்ன மாரி. சில மாசங்களுக்கு முன்னாடி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தகுதிச் சுற்றுல வெறும் 32% இருந்த நம்ம தென்னாப்பிரிக்கா, இன்னைக்கு கோப்பைய தூக்கிட்டு நிக்குது. மார்க்ரமும் பவுமாவும் சொன்னாங்க, நாங்க வரலாறு படைக்க வந்திருக்கோம்னு. ஷான் பொலாக், மக்காயா ஆண்டனி, ஹர்ஷல் கிப்ஸ், ஜாக் காலேஸ், கிரெம் ஸ்மித், ஏ.பி. டிவிலியர்ஸ், ஹசிம் ஆம்லா, டேல் ஸ்டெயின் இவங்கெல்லாம் செய்ய முடியாததை நம்ம டெம்பா பவுமாவும் ஐடன் மார்க்ரமும் செஞ்சு காட்டிட்டாங்க. 27 வருஷத்துக்கு அப்புறம் ஐசிசி கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் யார் எதிரா? ஐசிசி தொடர்கள்ல யாராலும் அசைக்க முடியாத, இறுதிப் போட்டியில தோக்கவே தோக்காத ஆஸ்திரேலியாவை. ஜோஷ் ஹேசல்வுட், மிட்சல் ஸ்டார்க், பாட் கமின்ஸ் இவங்களோட பெருமையெல்லாம் காத்துல பறந்து போச்சு. ஷோயப் அக்தர் சொன்னாரு, ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு வந்தா அது ஒரு மான்ஸ்டர்னு. ஆனா நம்ம தென்னாப்பிரிக்கா அந்த மான்ஸ்டரையே தும்சம் பண்ணிடுச்சு. போன முறை இந்தியாவை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியிலையும் ஒரு நாள் உலக கோப்பை இறுதிப் போட்டியிலையும் தோற்கடிச்ச அதே ஆஸ்திரேலியாவை லார்ட்ஸ்ல இங்கிலாந்து மண்ணுல தென்னாப்பிரிக்கா தோற்கடிச்சு வரலாறு படைச்சிருக்கு. இந்த தருணம் தென்னாப்பிரிக்கா ரசிகர்களுக்கு எப்பவுமே மறக்க முடியாத ஒரு பொக்கிஷமா இருக்கும். கேசவ் மகாராஜ் கண்ணீர் விட்டதை பார்க்கும்போது நம்ம கண்களும் கலங்கிச்சு. ஏன்னா 99 ஆண்டு உலக கோப்பை அரையிறுதி, 2000 ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதி, 2002, 2006 சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதி, 2007 உலக கோப்பை அரையிறுதி, 2009 T20 உலக கோப்பை அரையிறுதி, 2011 உலக கோப்பை தகுதிச் சுற்று, 2013 சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதி, 2014 T20 உலக கோப்பை அரையிறுதி, 2015லயும் அரையிறுதி, 23லயும் அரையிறுதி, 24ல இறுதிப் போட்டி, 25ல சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதி. இப்படி எப்பவுமே அரையிறுதிக்கு போய் அங்கேயே தோத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை ஜெயிச்சிட்டாங்க. ஒரு அற்புதம். கிரிக்கெட் புத்தகத்தோட கதையையே மாத்தி எழுதிட்டாங்க. 27 வருஷமா தென்னாப்பிரிக்காவை உலகம் சோக்கர்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. 2015 உலக கோப்பையை ஜெயிக்க முடியல. டிவிலியர்ஸ் இன்னைக்கும் அழுதுட்டு இருக்காரு. 2024ல மார்க்ரம் கோப்பைக்கு ரொம்ப பக்கத்துல வந்தும் கிளாசனும் மில்லரும் அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. கைக்கு வந்த கோப்பை நழுவி போச்சு. ஆனா எப்படி இந்தியா 2023ல தோத்த அப்புறம் 2024ல கோப்பையை தூக்கிச்சோ, அதே மாதிரி ஆப்பிரிக்கா 2024ல தோத்த அப்புறம் 2025ல கோப்பையை தூக்கிட்டாங்க. கிரிக்கெட் புத்தகத்துல இருந்த நாங்க சோக்கர் இல்ல, நாங்க சாம்பியன்ஸ்ங்கிற வாக்கியத்தை மாத்தி எழுதிட்டாங்க. இந்த முறை சாம்பியன் ஆப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சது ஒரு கனவு. வீரர்களோட கண்ணீர் பார்க்கவே அழகா இருந்துச்சு. அவங்க வரலாறு படைச்சாங்க. டெம்பா பவுமாவை எவ்வளோ கேலி பண்ணாங்க. குள்ளன் கருப்பன் கோட்டாவுல விளையாடுறான்னு எவ்வளவு அவதூறு பேசினாங்க. அவங்க நாட்டுல நிறவெறி பிரச்சனைகள், கோட்டா சிஸ்டம்னு பல சர்ச்சைகள் இருந்தாலும் இந்த போட்டியில தென்னாப்பிரிக்கா வெறும் கோப்பையை மட்டும் ஜெயிக்கல. அவங்க ஒரு செய்தியையும் உலகத்துக்கு சொன்னாங்க. கருப்பும் வெள்ளையும் ஒண்ணு. மார்க்ரம் சதம் அடிக்கும் போது பவுமா கொண்டாடினது எனக்கு ரொம்ப அழகான தருணமா இருந்துச்சு. போட்டி ஜெயிச்ச அப்புறம் கேசவ் மகாராஜ் கண்கலங்குனது அதுவும் ஒரு அழகான தருணம். ஒருவேளை அவங்களோட வெற்றி பசி தான் ஆஸ்திரேலியாவை தோற்கடிக்க வச்சிருக்கோ. முதல் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா 212 ரன்கள், தென்னாப்பிரிக்கா 138 ரன்கள்ல ஆல் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமும் ஆஸ்திரேலியா 210 ரன்கள் எடுத்தது. 282 ரன்கள் தேவைப்பட்ட இந்த போட்டியில எந்த ஒரு வீரரும் சதம் அடிக்கல. 250 ரன்கள் கூட வரல. ஆனா 282க்கும் மேல 4வது இன்னிங்ஸ்ல எடுத்தாங்கன்னா வரலாறு நிச்சயம்னு தெரிஞ்சுச்சு. வரலாறு உருவாயிடுச்சு. ஆஸ்திரேலியா 15 வருஷத்துக்கு அப்புறம் ஐசிசி தொடர்ல தோத்திருக்கு. ஜோஷ் ஹெசல்வுட் முதல் முறையா ஐசிசி இறுதிப் போட்டியில தோத்திருக்காரு. மிட்சல் மார்ஷ், மிட்சல் ஸ்டார்க் முதல் முறையா ஐசிசி இறுதிப் போட்டியில தோத்திருக்காங்க. இது டெம்பா பவுமாவும் அவரோட டீமோட கதை. இது ஒரு புதிய தலைமுறைக்கான கதை. அவங்க சோக்கருங்கிற வார்த்தையை மட்டுமே கேட்டு வளர்ந்தவங்க. வெற்றியோ சாம்பியன்டோ அவங்க கேட்டதில்ல. ஆனா இன்னைக்கு தென்னாப்பிரிக்கால இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நான் சோக்கர் இல்ல, நான் சாம்பியன்னு நெஞ்சு தட்டி சொல்லிட்டே இருக்காங்க. அதான் கிராம் ஸ்மித், டிவிலியர்ஸ் எல்லாம் செல்போன் கேமரா எடுத்துட்டு நின்னாங்க. இந்த கணம் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட்டை முழுசா மாத்த போகுது. தென்னாப்பிரிக்கா எந்த தொடரா இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு டாப் நாங்கள வைக்கும் டீம். ஆனா டாப் 2ன்னு வரும்போது உலகமே தென்னாப்பிரிக்காவை வெளியே தள்ளிடும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு சாக்கர், அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. 2024ல இந்தியாவுக்கு எதிராக நடந்த உலக கோப்பையில ஜெயிக்க வேண்டிய போட்டியில தோத்துட்டாங்க. ஆனா இந்த போட்டியில பவுமா சொன்னாரு, நான் ரொம்பவே வித்தியாசமானவன்னு. உயரம் கம்மிதான், ஆனா சண்டை போடும் குணம் அதிகம். அதுதான் இந்த போட்டியில வெளிப்பட்டுச்சு. பவுமா டெஸ்ட் கேப்டனா 10 போட்டி விளையாடி இருக்காரு. 9ல ஜெயிச்சிருக்காரு, 1 டிராக் இருக்கு. இது வரைக்கும் ஒரு போட்டியில கூட தோக்கல. லார்ட் பவுமா ஜிந்தாபாத். ஆப்பிரிக்கா வரலாற்றிலேயே கோப்பை தூக்கின முதல் கேப்டன் இவரு. நியூசிலாந்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்கா. வில்லியம்சன், அதுக்கப்புறம் பாட் கமின்ஸ் 140 கோடி இந்தியர்களை அமைதியாக்கி இருந்தாரு.
ஆனா அவரே லார்ட் பவுமா அமைதியாக்கிட்டார். அற்புதமான கதை. ஆப்பிரிக்காவை புகழ்ந்து சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. பாட் கமின்ஸ் ஐசிசி கேப்டனா இப்போ ரொம்பவே கஷ்டப்படுவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருந்தாரு. ஆனா ஆப்பிரிக்கா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஷான் பொலாக், கிரெம் ஸ்மித், டிவிலியர்ஸ், ஃபாஃப் டு பிளஸி இவங்க யாரும் செய்ய முடியாததை இவங்க செஞ்சு காட்டிட்டாங்க. 27 வருஷம். இதுக்கு முன்னாடி ஹான்சி குரோனியே ஒரு சாம்பியன்ஸ் டிராபிய ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க எந்த பெரிய கோப்பையும் ஜெயிக்கல. ஆனாலும் மார்க்ரம் ஒரு கேப்டனா 2014 அண்டர்-19 உலக கோப்பையை ஜெயிச்சிருக்காரு. மார்க்ரம் இந்த முறையும் சூப்பரா விளையாடினாரு. 136 ரன்கள் எடுத்தாரு. கிட்டத்தட்ட போட்டியை முடிச்சுட்டாங்க. 4-5 ரன்கள் இருக்கும்போது அவுட் ஆனார். அது அவருக்கு ரொம்பவே வலியான விஷயம். ஆனா மார்க்ரம் ஒரு அற்புதமான மனிதன். என்ன ஒரு குணாதிசயம். மார்க்ரம் பேட்டிங் பண்றத பாக்குறது கண்ணுக்கு அழகா இருந்துச்சு. அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஈடுபாடு, ஒரு வீரர் மனதளவுல எவ்வளவு தயாரா வந்திருக்காருன்னு காட்டுச்சு. சந்திரன் தலையில விழும், சூரியன் தலையில விழும். ஆனா இந்த முறை வெற்றி தலைகுனியாதுன்னு அவர் தெளிவா இருந்தாரு. ஏன்னா 282 ரன்களை விரட்டும் போது அது முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம். மார்க்ரம் முதல்ல ஹேசில்வுட்டை அவுட் ஆக்குனாரு. ஸ்டார்க்கோட விளையாடும் போது பார்ட்னர்ஷிப் உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் பேட்டிங்ல அந்த அர்ப்பணிப்பு, ஓப்பனிங் வந்த முதல் பந்துல இருந்து கடைசி ஓவர் வரைக்கும் நின்னு இந்த வெற்றியை பெற்று கொடுத்தாரு. அதனால இது அவருக்கு ஒரு பெரிய தருணம். மார்க்ரம் தென்னாப்பிரிக்கா வரலாற்றுல எப்போதுமே நினைவுல இருப்பாருன்னு நான் நம்புறேன். இந்த மெயின் ஆஃப் தி மேட்ச் விருது அவர் வாழ்க்கையில எப்போதுமே நினைவுல இருக்கும். 13 ஐசிசி நாக் அவுட் போட்டிகள்ல தோத்த அப்புறம் கடைசியாக தென்னாப்பிரிக்கா சொக்கர்ல இருந்து சாம்பியன் ஆகிட்டாங்க. இது எப்பயுமே மறக்க முடியாத ஒரு கணம். ஏன்னா இது தென்னாப்பிரிக்கா வரலாற்றையே மாத்தி போட்டுடும். அங்க புதுசா பிறக்கிற குழந்தைகள் இன்னைக்கு சாம்பியன் ஆகிறத பார்த்திருப்பாங்க. இப்போ அவங்க சோக்கருங்கிற டேக்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. அவங்க கேலிய ஏத்துக்க மாட்டாங்க. தென்னாப்பிரிக்கா உலக கிரிக்கெட்டை புதிய விதத்துல வழிநடத்த முடியுங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள உருவாகும். இந்த வருஷம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இந்தியா முதல் முறையா WTC இறுதிப் போட்டியில விளையாடல. RCB முதல் முறையா ஜெயிச்சது. இப்போ தென்னாப்பிரிக்கா முதல் முறையா ஜெயிச்சிருக்கு. போட்டி சுவாரஸ்யமா இருந்துச்சு, பற்களை கடிக்க வைக்கும் அளவுக்கு இருந்துச்சு. ஆனா 4வது இன்னிங்ஸ் ஒரு பக்கம் சாய்ந்த மாதிரி இருந்துச்சு. அது முழுக்க முழுக்க லார்ட் பவுமாவுக்கும் ஐடன் மார்க்ரமுக்கும் தான் சேரும். பவுமா ஒரு கால்ல பெரிய அடிபட்டு இருந்துச்சு. என்ன ஒரு அர்ப்பணிப்பு. 2 ரன்கள் 3 ரன்கள் ஓடுறது வர்றது. சபாஷ் ரபாடாவுக்கும் அதேதான். ரபாடா விக்கெட் எடுத்தது. லுங்கி பந்து வீசியது. அற்புதம். ரபாடாவுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுக்கு எல்லா தகுதியும் இருந்துச்சு. முதல் இன்னிங்ஸ்ல 51 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட். 2வது இன்னிங்ஸ்ல 59 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட். மொத்தம் 9 விக்கெட் எடுத்தும் அவருக்கு மெயின் ஆஃப் தி மேட்ச் கிடைக்கல. ஏன்னா ரன்களின் அடிப்படையில வெற்றி கிடைச்சது. இது வீச்சாளர்களோட மேட்ச்னு மக்கள் நினைச்சாங்க. முதல் 2 நாள்ல 28 விக்கெட் விழுந்துச்சு. ஆனாலும் மார்க்ரம் ஆடின ஆட்டம் ஒரு சிறப்பான ஆட்டமா இருந்துச்சு. அதனாலதான் அவருக்கு மெயின் ஆஃப் தி மேட்ச் கிடைச்சது. ஆனா ரபாடா இப்போதைய நவீன கிரிக்கெட்ல ஒரு சிறந்த வீரர். கமின்ஸ், ஸ்டார்க், ஹேசில்வுட் எல்லாம் எதிரில இருந்தாங்க. ஆனா ரபாடா தான் ஆதிக்கம் செலுத்தினார். ரபாடா ஆதிக்கம் செலுத்தினார். அதனால தென்னாப்பிரிக்கா கடைசியில இந்த கோப்பையை தூக்கிட்டாங்க. பவுமாவை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும். கேப்டனா ஒரு போட்டியில கூட தோக்காம முதல் இன்னிங்ஸ்ல இவ்வளவு குறைஞ்ச ரன்கள்ல ஆல் அவுட் ஆன இடத்துல 36 ரன்கள் எடுத்தது. 2வது இன்னிங்ஸ்ல 66 ரன்கள் எடுத்தது. கேப்டன் பவுமா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா குறைகளையும் மறந்துடுவோம். இப்போ எல்லாரும் உங்களை லார்ட் பவுமான்னு கூப்பிடுவோம். ஏன்னா அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஈடுபாடு சின்ன பாக்கெட்டு தான். ஆனா உறுதியான விஷயங்கள் அதுல நிறைஞ்சிருக்கு. அதுதான் தென்னாப்பிரிக்காவுக்கு தேவைப்பட்டுச்சு. கடைசியில தென்னாப்பிரிக்கா அதை செஞ்சு காட்டிட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம். WTC இறுதிப் போட்டியில ஒரு கேப்டனா பவுமா தான் அதிக ரன்கள் எடுத்திருக்காரு. 66 ரன்கள். இதுக்கு முன்னாடி வில்லியம்சன் 52 ரன்கள் எடுத்திருந்தாரு. இப்போ அந்த சாதனை முறியடிக்கப்பட்டு விட்டது. அவருடைய உடல் உருவத்தை கேலி செஞ்சாங்க. நிறத்தை வச்சு கிண்டல் செஞ்சாங்க. ஃபாஃப் டு பிளஸியை நீக்கினதுக்காக கிண்டல் செஞ்சாங்க. குட்டையானவர்னு கிண்டல் செஞ்சாங்க. ஒரு நாள் அணியில இருந்து நீக்கப்பட்டாரு. T20 அணியில இருந்து நீக்கப்பட்டாரு. ஆனாலும் இந்த ஆட்டம், இந்த வாய்ப்பு, இந்த தருணம் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட்டுக்கு ரொம்பவே ரொம்பவே பெரிய தருணம். இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு சிறந்த டெஸ்ட் மேட்ச்னு நான் நினைக்கிறேன். மார்க்ரம் சாதனைகளை நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்ரம் இறுதிப் போட்டியில சதம் அடிச்ச 3வது வீரர். கிளைவ் லைட் 1975ல செஞ்சாரு. அரவிந்த டி சில்வா 96ல செஞ்சாரு. இவங்கெல்லாம் பெரிய போட்டிகள்ல செஞ்சவங்க. கிளைவ் லைட் 75ல செஞ்சப்ப ஜெயிச்சுட்டு போனாரு. டி சில்வா 96ல செஞ்சப்ப அவரும் இறுதிப் போட்டியில ஜெயிச்சுட்டு போனாரு. மார்க்ரம் 2025ல செஞ்சு அவரும் ஜெயிச்சுட்டு போனாரு. மார்க்ரம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா 29 வருஷத்துக்கு அப்புறம் சதம் அடிச்ச முதல் வீரர்.
அதே 96ல கடைசியாக அரவிந்த டிசில்வா தான் செஞ்சாரு. அதனாலதான் உலகமே மார்க்ரமை பாராட்டுது. மார்க்ரம் தேர்ந்தெடுத்த மேடையும் என்ன ஒரு சிறப்பு. WTC இறுதிப் போட்டி, லார்ட்ஸ் மைதானம், ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா 4வது இன்னிங்ஸ்ல 282 ரன்கள். அதுக்கப்புறம் இந்த ஆட்டம். இறுதியா நான் சொல்ல வருவது இதுதான். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா தென்னாப்பிரிக்காவை பத்தி மாடிக்கு பெருமை இருந்துச்சு, மாடியா இருக்கோம்னு. மாடிக்கு மேல இன்னொரு மாடி கட்டுனாங்க. அந்த மாடி தரையா மாறிடுச்சு. தென்னாப்பிரிக்கா சொன்னாங்க பெரிய பேர்களால் இல்ல, பெரிய மனுறுதியால தான் வெற்றி கிடைக்கும்னு. யாருக்கு பசி அதிகமா இருக்கோ அவங்க தான் தொடர ஜெயிப்பாங்க. இன்னைக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு இப்ப பசி அதிகமா இருந்துச்சு. போன முறை ஒருவேளை ஆஸ்திரேலியாவுக்கு பசி அதிகமா இருந்திருக்கலாம். ஆஸ்திரேலியா ஒரு கவனம் செலுத்தும் அணி, அவங்க போராடினாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எந்த குறையும் இல்ல. கடைசி 2 ரன்கள்ல கூட ஆஸ்திரேலியா முழுபலத்தையும் போட்டுச்சு. ஆனா தென்னாப்பிரிக்காவோட அர்ப்பணிப்பு அதிகம். அதனாலதான் தென்னாப்பிரிக்கா இப்போ சோக்கர் இல்ல சாம்பியன். இந்த வரலாற்று வெற்றியை கொண்டாடுறதுக்கு இந்த காணொளியை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்குங்க. நம்ம கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.